இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2009 இப்ப கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான ஐஸ் ஏஜ் அப்படின்ற ஒரு தாறு மரண படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆரம்பத்துல இந்த படத்தோட கதையை சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதனால நம்ம நேரத்தை வீணடிக்காம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் லிங்கே கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்க்கும்போது கொட்டுற பணியில ஒரு ஆளு மின்சாரத்தை சரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல இருந்து ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வராரு. பார்த்தா அவரை அடிச்சு துரத்துறானுங்க. என்னன்னா இந்த வயசான மனுஷனுக்கு ஏதோ ஒரு தொற்று நோய் போல ஏதோ ஒரு நோய் பரவி இருக்கும் போல. அங்க இருக்கவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு இவனை அடிச்சு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டுறானுங்க. இந்த வயசான பெரிய மனுஷனாலே ஒண்ணும் முடியல. இவரும் முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பாக்குறாரு, என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா அங்க இருக்க ஒருத்தனை பார்க்கும்போது இவளை விடுற மாதிரி தெரியல. இவர் சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான், எங்கேயாவது போய் சாகடா அப்படின்னு. இந்த மனுஷனும் அவன் தள்ளிவிட்ட இடத்துல இருந்து பறந்து போய் ஒரு 10 மீட்டர்ல பொத்துன்னு கீழே விழுக. அவரால் ஒண்ணுமே முடியல, எந்திரிக்கவும் முடியல, பேசவும் முடியல. அந்த நிலைமையிலேயே பாவம் அந்த மனுஷன் கெஞ்சாத கெஞ்சில, ஐயா என்னை எப்படியாவது விட்டுருங்க, அந்த பனி பிரதேசம் நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு. பதிலுக்கு இந்த தொப்பி போட்ட பையில உன்னை கொல்லாம விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கான். பின்னாடி பக்கத்துன்னு பார்க்கும்போது இன்னொரு பையன், ஏயோ உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா, அந்த மனுஷன் தான் அவளை கெஞ்சிறாரு, அவரை விட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க. பதிலுக்கு இவனும் அவனை சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறான், இந்த கிழவனோட நீயும் போய் சாகதாண்டா போற அப்படின்னு சொல்லி. நீ சொல்றதுக்குலாம் நான் ஆமா சொல்லிட்டு இருக்கணும், ஒன்னும் அவசியம் இல்ல, இந்த கிழவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. இவனு கண்ணை வச்சு குறி வச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த கிழவன் தப்பிச்சு ஓடுறான். கரெக்டா நம்மளால அந்த கண்ணில் பொட்டுன்னு போட பாவம் அந்த மனுஷன் அந்த இடத்துல சொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிறாரு. ஏன்னா இவன் சுட்ட வேகத்துக்கு புல்லட் முதுவை பொத்துக்கிட்டு வெளியே போகுது. அதனால அந்த மனுஷனும் இறந்து போயிறாரு. அதை பார்த்த இந்த பயலுக்கு அந்த இடத்துல ரொம்ப வருத்தமா போயிருச்சு. ஏன்னா இவனுங்க அதிக பேரை நிறைய இது மாதிரி தான் கொண்டுட்டு இருக்கானுங்க. பாக்குறவனுங்க எல்லாத்தையும் டப்புன்னு சுட்டு போட்டுறானுங்க. அந்த ஒரு காரணத்தினால இவனுங்க மேல நம்ம ஆளுக்கு ரொம்ப கோவம். ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் சுட்டுட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரந்தாலும் செய்யும். அந்த ஒரு காரணத்தினால சரி இந்த செத்து போன மனுஷனை எவனும் கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பாடியை தூக்கி ஓரமா இழுத்து போட்டு அப்படியே போயிடுறான். இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அவனுங்களோட லேபுக்குள்ள நம்ம நடந்து போயிட்டு இருக்கான். அந்த லேபை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு பனி பிரதேசத்துக்குள்ள இப்படி ஒரு லேபை பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பனி பிரதேசத்துல இப்படி ஒரு லேபே கிடையாது. ஏன்னா அப்படியே ஒரு லேப் இருந்தாலும் இவனுங்க எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா இந்த பனி மலைகள் எல்லாம் எவ்வளவு குடைய முடியுமோ அதெல்லாம் குடைஞ்சு அதுக்குள்ள ஒரு புதிய லேபை கட்டிருக்கானுங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுவும் என்ன லேப் அப்படின்னா நிறைய விதைகளை வச்சு புது செடிகளை கண்டுபிடிக்கிறது, புது மருந்துகளை கண்டுபிடிக்கிற வேலை தான் இவங்களோட வேலையும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒரு நாள் கூட சூரியனே பார்த்தது கிடையாது. அதனால இவனுங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த சூரியனை பார்க்காத ஒரு குறை தான். ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் ஒரு சூரியனை பாத்துருவானுங்க. ஆனா இவனுங்க ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. அப்படின்னும் போது இதான் கெதின்னு நினைச்சு இவனுங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது நம்ம குல்லா போட்ட பைய கூட இன்னொரு ஆள் நின்று பேசிட்டு இருக்காருல, அவர் தான் இந்த டீமுக்கே ஹெட். அவரு நம்ம குல்லா போட்ட பையில பார்த்து என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நீ உடனே ஒரு வேலையை செய்யணுப்பா அப்படின்னு கேட்க, நம்மளும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்கறான். இந்த லேப்ல இருக்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாத்தையும் பேசணும், கொஞ்சம் கூட்டத்தை போடுப்பா அப்படின்னு சொல்ல, நம்மளும் பதிலுக்கு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்மளும் போய் சொன்ன உடனே கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துடுறானுங்க. வந்த உடனே இவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் இங்கே இருக்க முடியாது. அப்படியே நம்ம இங்கதான் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளால உயிரோட கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்க பனி அந்த மாதிரி அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம டீம்ல இருந்து நான் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு இடம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க 3 பேர் வெளியே போறோம் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்தவனுங்க எல்லாரும் திருக்காமுருக்கான்னு முழிக்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா இந்த ஆளு இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு இன்னொன்னு கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. ஏன்னா வெளியே பனி அந்த மாதிரி. அங்க இருந்தவனுங்க எல்லாரும் இது எதுவும் நடக்காத விஷயம் போல, சரி போலான்னு தலையை ஆட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போலாம் சார் அப்படின்னு இவனுங்க எல்லாரும் சொல்றானுங்க. சரி எல்லாம் உடனே தயாராகுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் உடனே ரெடி ஆகுறானுங்க. இவனுங்களும் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக உடனே கிளம்பிடுறானுங்க. வெளியே வந்தா ஒவ்வொருத்தனாலையும் நிக்க முல்ல பனி அந்த மாதிரி பனி. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா போய் தான் ஆகணும், வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. இப்படி கொட்டுற பனியிலே இவங்களால நடக்கவே முடியல. ஏன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் புதையுது, அவ்வளவு பனி. எப்படியோ முக்கி தக்கி கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களே எப்படியோ கொஞ்சமா நகர்ந்து எப்படியோ ஒரு இடத்துக்கு வந்துடுறானுங்க. பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி டேங்க் மாதிரி பெருசா பயங்கரமா இருக்கு. இவனுங்க எல்லாரும் பேன்னு பாத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அதனால இவனுங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. பதிலுக்கு அவனோட தலைவனும் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாப்பா, நம்ம கண்டிப்பா சூரியனை பார்த்தாகணும், நீங்க எல்லாரும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே போயிட்டு இருக்கானுங்க. அடுத்த அதிசயம் என்னன்னா இவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல ஒரு அழகான பாலம். இதை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. எப்படிடா இவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல இவ்வளவு ஒரு அழகான பாலத்தை கட்டியிருப்பானுங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க பாலத்துக்கிட்ட. அவனுங்க எல்லாருமா சேர்ந்து நடந்து வந்தவனு தான் தெரியுது இந்த பாலத்தை கடந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்னு. சரி போலான்னு சொல்லிட்டு இவனுங்களும் அந்த பாலத்துல நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. பனி பிரதேசத்துல பாலத்தை பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தாலும் பாலம் ரொம்ப டேமேஜான பாலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் பாலத்துக்கு மேல நின்று சுத்தி முத்தி பாக்குறானுங்க. பார்க்கவே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. கீழன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு 100 அடிக்கு ஆழம் இருக்கும் போல, அவ்வளவு பெருசு இருக்கு. இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தனா எலும்பு கூட மிஞ்சாது. பாலமும் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் காலை கொஞ்சம் பொறுமையா எடுத்து வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கானுங்க சுத்தி முத்தி. சரி இந்த உடஞ்ச பாலத்தை பாத்துட்டே இருந்தா பாத்துட்டே தான் இருக்கணும். சரி எல்லாம் கிளம்புகடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பொறுமையா 3 பேர் நடந்து
போயிட்டு இருக்கானுங்க. இந்த பாலத்தையும் கடந்து வந்துடுறானுங்க. கடந்து வந்து பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மனுஷங்க செத்து கிடக்குற மாதிரி இருக்கு. இவனுங்களும் வேக வேகமா கொஞ்சம் பயந்துட்டே நடந்து வரானுங்க. ஏன்னா யாருமே இல்லாத பனி பிரதேசத்துல ஒரு மனுஷன் செத்து கிடக்குறாங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். இவனுங்களும் பயந்துகிட்டே கிட்ட வந்து பாக்குறானுங்க. பார்த்தா அங்க ஒரு ஜீப்பு ஒரு பனி பிரதேசத்துல முழுகிய கிடக்கு. கூடவே அந்த மனுஷனும் செத்து முடங்கி கிடக்குறான். இவனுங்களும் பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனை பாத்துக்கிட்டு இருந்த கையோட கூடவே அங்க செத்து கிடக்குறான்ல அவனோட கையில பார்க்கும்போது ஒரு கன் இருக்கு. கண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படியேப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனுஷன் கண்ணோட செத்து கிடக்குறான். இதை பார்த்த இவனுங்களும் என்னடா கண்ணெல்லாம் வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து கையில வச்சுக்கிறான். சரி இந்த கண்ணு நமக்கு தேவைப்படும், நம்ம இப்போ உடனே இங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. கடைசியா ஒரு பையன் அவனை பாத்துக்கிட்டே போறான். இவனுங்களுக்கும் நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போற பக்கத்து எல்லாமே பெரிய பெரிய மேடு. அப்படியே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பனி பிரதேசத்துக்குள்ள ஒரு ஹெலிகாப்டரும் கிடக்குது. கடந்ததோட உடஞ்சு ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குது. இவனுங்களும் அதுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் என்னையா இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கதவை திறந்து வேகமா உள்ள போய் பாக்குறானுங்க. யோ ரொம்ப சூப்பரா இருக்கியா வாயான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. அதுக்குள்ள ரொம்ப அழகாவும் ரொம்ப கவர்ச்சியாவும் இருக்கு. ஏன்னா அது ஒரு சேஃப்டியான இடம்னு சொல்லலாம். அதை பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு 5 குடும்பம் தங்கலாம் போல அந்த மாதிரி இடமும் இருக்கு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இவனுங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சந்தோஷப்படுறானுங்க. இவ்வளவு பெரிய பனி பிரதேசத்திலேயே நம்மளுக்கு ஒரு அழகான இடமும் கிடைச்சிருக்கு. கிடைச்சது இல்லாம அதுக்கு கூடவே ஒரு கதவும் இருக்குப்பா, நல்ல வேலை சேஃப்டியா உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறானுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் இங்கதான் ரெஸ்ட் எடுத்தாகணும். ஏன்னா நமக்கு வேற இடமும் கிடையாது, இதை விட சேஃப்டியான இடமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கதான் தங்குறானுங்க. மறுநாள் காலையிலன்னு பார்க்கும்போது இவனுங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல ஒரு தீவையும் பாக்குறானுங்க. அந்த தீவை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஃபேக்டரி மாடல்ல இருக்கு. அதுக்குள்ளே மனுஷனுங்க இருக்கானுங்க என்னன்னு தெரியல. இவனுங்க ரொம்ப ஆர்வமா போறானுங்கன்றதை விட கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போறானுங்க. ஏன்னா இந்த ஃபேக்டரியை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இவனும் கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கான். திடீர்னு கீழே அவன் கண்ணுல ஏதோ படுது. கீழே பார்த்தா அவ்வளவு ரத்தம் கொட்டி கிடக்கு. இவ்வளவு பனிலேயே அந்த ரத்தம் கொட்டி நல்லா உறைஞ்சு கிடக்கு. இதை பார்த்த இவனுங்க பொறுமையா கால் எடுத்து வைக்கிறானுங்க. என்னடா இவ்வளவு ரத்தம் கிடக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது நேரம் ஆக ஆக இவனுங்களுக்கு கொஞ்சம் பயமும் அதிகமாகுது. ஏன்னா போற இடமெல்லாம் ரத்தம் செத்து கிடக்குறது அந்த மாதிரியே இவனுங்க கண்ணுல படுது. ஏன்னா இதெல்லாம் மனுஷனுங்க பண்ற வேலையா இல்லனா விலங்குகள் இருக்கா இல்ல பேய் பிசாசு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பயந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த குல்லா போட்டிருக்க பையலுக்கு கையும் ஓடல காலு ஓடல. கூடவே அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சரி இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சூரியனை பார்க்க முடியாது. நமக்கு ஆப்போசிட்ல ஒரு ஓட்ட மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு உலகம் இருக்க மாதிரியே தெரியுது, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பாக்குறானுங்க. அந்த ஓட்ட வழியா எட்டி பாக்குறானுங்க. அவனுக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல இருக்கும் போல. இவனுங்களும் பார்த்துக்கிட்டே நிக்கிறானுங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு. சரி இதோட நம்ம ஆழத்தை எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நெருப்பை கொளுத்தி உள்ள போறானுங்க. எவ்வளவு தூரம் அந்த நெருப்பு போகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அடி பள்ளத்துல இருக்கும் போல. நெருப்பு போட்டா போய்கிட்டே இருக்கு. இவனுங்களும் இவ்வளவு நெருப்பு போகுது, சரி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு நிக்கிறானுங்க. இந்த ஆழத்தெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் கூட சூரியனை பார்க்க முடியாது அப்படின்னு அவன் பாஸ் அவனுங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறான். சரி எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுல இறங்குறானுங்க. கூடவே இந்த படிக்கட்டு இரும்பு கம்பி கொஞ்சம் வீக்கா இருக்கு, எல்லாரும் பார்த்து கொஞ்சம் பொறுமையா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இறங்கி வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் ஒரு வழியா உள்ள இறங்கிறானுங்க. உள்ள இறங்கி பார்க்கும்போது ஒரு உலகமே இருக்கும் போல. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி என்ன ஆச்சரியமான விஷயம் தானே கேக்குறீங்க. ஏன்னா இவனுங்க கீழே இறங்கின உடனே ரத்தம் தான் கொட்டி கிடக்கு. பார்த்த உடனே இவனுங்க என்னடா பாக்குற இடம்லாம் ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. இன்னொரு பக்கத்து அந்த ரத்தத்துன்னு பார்க்கும்போது அந்த ரத்தம் கொஞ்சம் ஈரமாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட காயில, இப்பதான் எவனை வெட்டி போட்டுருப்பானுங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த இடமும் கொஞ்சம் ஆபத்தான இடமா தான் இருக்கும் போல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பார்த்தே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு பொறுமையா வரானுங்க. லைட் அடிச்சுட்டு பொறுமையா வரதை விட இவனுங்களுக்கு ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கு. அதை பார்த்தா இவனுங்களுக்கு பயம் கூட கொஞ்சம் ரொம்ப அதிகரிக்குது. ஏன்னா சுத்தி முத்தி ஒரு லைட்டு கூட இல்ல, ஒரு சுவிட்ச் போர்டும் இல்ல, வெறும் கை லைட் வச்சுட்டே அலையிறானுங்க. அவனுங்களோட கூட வந்த வேற புலம்பிக்கிட்டே வந்திருக்கான். ஏன்னா பாஸ் நம்ம வந்தது முக்கியம் இல்ல, நம்ம உயிரோட திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பொறுமையா பார்த்து போயிட்டு இருக்கானுங்க. போயிட்டு இருந்த வாக்குல திடீர்னு ஒரு செவுத்தையும் பாக்குறானுங்க. அந்த செவுத்துல பார்க்கும்போது ரத்தம் மாலை மாலையா கொட்டி கிடக்கு. எவனோ செவுத்தோட வச்சு அடிச்சிருப்பானுங்க போல. அந்த மாதிரியே இருக்கு பார்க்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியல. அவனுங்க பாஸ்ட்டை எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறானுங்க. பாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. அந்த ஆளு இவனுங்க சொல்றத கொஞ்சம் கூட காதுல வச்சுக்காம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நடந்து போயிட்டு இருக்காரு. இவனும் பின்னாடியே டார்ச் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். எவனாச்சும் வந்துட போறான்டா அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனுங்க நடந்து போயிட்டே இருக்கானுங்க. போயிட்டே இருக்க திடீர்னு அவனுக்கு ரைட் சைடுல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டி பாக்குறானுங்க. உள்ள யாரோ ஒரு மனுஷன் அழுதுகிட்டே இருக்கான். பின்னாடி இருந்த 2 பயலுக்கும் பயம் அதிகமாகுது. ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் அழுகிற சவுண்ட் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போய் டார்ச் அடிக்கிறானுங்க. அங்க இருக்கிற கதவை நான் தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதலாளி அந்த கதவை திறக்க போறாரு. அவரும் கிட்ட போய் பொறுமையா திறந்து பாக்குறாரு. இவனுங்களும் அந்த கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போய் பாக்குறானுங்க. ஏதோ ஒரு உருவம் மட்டும் படுத்திருக்கு. அழுக சவுண்ட் கேக்குது. கிட்ட போய் பாக்குறானுங்க. இவனுங்களும் என்னடா அது அழுக சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னு கிட்ட போய் பாக்குறானுங்க. ஒரு துணியை போட்டு மூடி இருக்கா. அந்த துணியை எடுத்து விட்டு பார்த்தா அதுக்குள்ள ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான். இவனுங்க எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. அந்த பயபுல எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்க இவனுங்க எல்லாத்துக்கும் திடுக்குன்னு பயமாயிருச்சு. அந்த பயபுல எதுக்காக பயப்படுறானா, இவனுங்க கையில கன் வச்சிருக்கத பார்த்துட்டு என்ன சுட்டாதீங்கன்னு கத்தி கதறி அழுகுறான். பதிலுக்கு அவனுங்களும் அவனோட மூஞ்சில அடிச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்றானுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதனால இப்படி ஆயிட்டீங்க, எத்தனை நாளா இங்க இருக்கீங்கன்னு கேட்க அந்த ஆளு பயத்துல
இடத்துல வாயை பொழந்துகிட்டே நிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்ற மாதிரி. அப்பதான் அந்த ஆளு சொல்றான், நான் கிட்டத்தட்ட இங்க ஒரு 3 மாசமா இருக்கேன், குடிக்க தண்ணி கூட கிடையாது, சாப்பிட சாப்பாடும் கிடையாது, ரொம்ப பசியிலே வாடிட்டு கிடக்குறேன் அப்படின்றான். உங்களுக்கு தண்ணி தானே வேணும், இதோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியை குடிக்கிறான். அந்த ஆளு மூச்சு முட்டை மடக்குன்னு குடிக்கிறான். இவனும் ஐயோ இப்பெல்லாம் குடிக்காதையா, செத்து கூட போயிருவா அப்படின்னு இவன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வச்சுக்காம அந்த ஆளு வேக வேகமா தண்ணியை குடிச்சிட்டு இருக்க. உடனே இவன் புடுங்குறான், தண்ணியை குடியா, அடைச்சு கடிச்சு செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணியை குடிச்ச உடனே அந்த ஆளுக்கு ஒரு சுய நினைவு வந்திருக்கும் போல. ரொம்ப முழிச்சுக்கிட்டே இருக்கான். எப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது எனக்கு தண்ணி தர கூட வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா நீங்களும் தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்றான். அந்த ஆளை பார்க்க இவனுங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கும் போல. சரியா, நாங்க போகும்போது உங்களை கூட்டி போயிடுறோம், எங்க கூட நீயும் பாதுகாப்பா வந்துரு அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அந்த ஆளும் ஐயோ ஆளை விடுறா சாமி, நான் யாரு கூட வரதில்ல, எனக்கு வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். பதிலுக்கு அவனுங்களும் நாங்க ஒன்னும் கொலகாரம் கிடையாதுயா, பெரிய மனுஷவரை வாங்க, உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு கெஞ்சி பாக்குறானுங்க. அந்த ஆளு வரவே முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சரி எதனாலயா வரமாட்டா, அதையாவது சொல்லியா அப்படின்னு கேட்டா, அப்பதான் அந்த ஆளு சொல்றான், இங்க நிறைய கொள்ளக்காரனுங்க இருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா தப்பிங்க அப்படின்னு. இவனுங்களும் என்னது கொள்ளக்காரனா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஆளு சொல்றான், இங்க மனுஷனுங்க இருக்கானுங்க, ஆனா அவனுங்க எல்லாருமே ரத்தத்தை குடிச்சே சாவடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்ல, இவனுங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா போயிருச்சு. இவனடா ரத்தங்கத்தன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள எவனாச்சும் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை எடுத்து அடிச்சு பாக்குறானுங்க. இவனுங்க லைட் அடிச்சு கண்ணு கேட்டின வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த இடத்த சுத்தி திடுபுடுன்னு ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அதை மட்டும் இவனுங்க வாட்ச் பண்றானுங்க. அந்த சமயத்துலதான் அங்க இருந்த ஆளு திடீர்னு ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி காமிக்கிறான். இங்க பாருங்க, இதான் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி. ஆளு பார்க்க உடம்புலதான் கொஞ்சம் வீக்கானவனா இருந்தாலும் மூளையிலன்னு பார்க்கும்போது ரொம்ப திறமையான ஆளு போல. அவன் பின்னாடியே பாருங்க அந்த டவரையும் காமிக்கிறான். என்ன டவர் அப்படின்னா, ஆரம்பத்திலே இவனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு டவரை காமிச்சானுங்களே, அந்த டவர் தான் இவன் ஏதோ வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்கான். அதையும் பார்க்கும்போது இவனுங்களுக்கு நிறைய விஷயம் தோணுது. ஏன்னா இந்த மொட்டை பைய பார்க்க தான் கொஞ்சம் கிறுக்குமா இருக்கான், எல்லா வேலையும் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த லேப்பை ஊத்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த மொட்டை தலையனும் எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்கானா, இந்த பனி பிரதேசத்துல எப்படிலாம் செடியை வளர வைக்கலாம் அப்படின்றத ஒரு பத்தி எடுத்திருக்கான். இவனுங்கள்ட்ட செடியோட விதை இருக்கு, ஆனா அது இவன்ட்ட இல்ல. அப்படியே அந்த வீடியோலன்னு பார்க்கும்போது அந்த மொட்டை தலையனும் சொல்லியிருப்பான், என்கிட்ட விதை தான் இல்ல, மீது எல்லாமே இருக்கு, என்கிட்ட களிமண் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலே காமிச்சிருப்பான். இவனுங்களும் அதெல்லாம் ஊத்து பாத்துருக்கானுங்க. ஆகா, நம்ம கிட்ட விதை இருந்துச்சு, ஆனா இவன்ட்ட மண் இருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த மொட்டை தலைன்னு அதான் இவனுங்கள்ட்ட சொல்றான், நான் இதனாலதான் வரலன்னு சொல்றேன், நான் இவ்வளவு சாதிச்சு நான் வெளியே வந்து வேஸ்ட் தான் அப்படின்றான். இவனுங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறானுங்க, நீ வெளியே வந்தா என்ன எவ்வளவோ சாதிக்கலாயா, ஒழுங்கா வெளியே வயான்னு. இவனா வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்ச பொடிவாதமா உட்காந்துருக்கான். அப்பதான் அந்த ஆளு இவனுங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி தரான். இந்த மேப்ல இருக்க இடத்துல நீங்க போனீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தரான். ஆனா அவன் வரவே மாட்டான் அந்த இடத்த விட்டு. இந்த ஆளு மேப் போட்டு கொடுத்துட்டு இருந்த வாக்கிலே திடீர்னு அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. இவனுங்களும் கையில கண்ணை வச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறானுங்க, என்ன ஆச்சுடான்னு. கண்ணு கெட்டின தூரத்துல இவனுங்களுக்கும் ஒன்னும் தெரியல. சரி ஏதோ மர்மமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சுத்தி முத்தி பாக்குறானுங்க, ஒன்னும் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. சரி இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு கொஞ்சம் ஆபத்து மாதிரி தெரியுது, நம்ம உடனே கிளம்பியானோம் தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறானுங்க. அந்த சமயத்துலதான் அவனுங்களுக்கு குறுக்க ஒரு 4-5 கொள்ளக்கார பய பிள்ளைங்க இறங்குறானுங்க. இவனுங்களும் ஆப்போசிட்ல நிக்கிறானுங்க. யாரா இவனுங்க எல்லாம் கருங்கம்னு இருக்கானுங்களே அப்படின்னு. இவனுங்க கும்பல பார்த்தோன்னா அவனும் ஆப்போசிட்ல வேகமா ஓடி வரான். இவனுங்களும் கண்ணை வச்சு போட்டு காலி பண்ணிடுறானுங்க. இவனுங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சுற்றுப்பானுங்க போல. அந்த இடத்துல அந்த ஆளு காலி ஆயிடுறான். இன்னொரு பக்கத்துன்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு அரக்க கும்பலே எந்திரிக்குது. அதுக்கு ஒரு தலைவனே எந்திரிச்சு நிக்கிறான். இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இவனுங்களால வாய் பேச முடியாது, கத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. அவனுங்க கத்துறத பார்த்துட்டு இவனுங்க எல்லாம் ஓட ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறானுங்க. இவனுங்களும் இவனுங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போறது ரொம்ப பெரிய விஷயம்டா, எப்படியாவது ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா ஓடுறானுங்க. ஓடிக்கிட்டே இருந்த வேகத்துல திடீர்னு அந்த இடத்துல நின்று ஒரு பாமையும் வைக்கிறானுங்க. பாமை போட்டு எப்படியாவது ஓடிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறானுங்க. அந்த பாமை போட்டு இவனுங்க கொஞ்சம் தூரம் தான் ஓடி வரானுங்க. பாம்பு வெடிச்சு செதறிது, அந்த இடமே தாறுமாறா ஆயிடுது. அதுல கூட வந்த ஒருத்தன் மட்டும் இறந்து போயிடுறான். ஏன்னா இவனுங்க வந்ததே 3 பேர் தான், அதுலயும் ஒருத்தன் போயிட்டான். அந்த மன வருத்தத்தோட இவனுங்களும் எப்படியாவது தப்பிச்சிடலாம்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கானுங்க. தப்பிச்சு உயிர் பிழைக்கிறதுக்காக இவனுங்க வந்த இடத்துக்கே போயிடறானுங்க. வந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஏணி வழியா இறங்கினானுங்கல்ல, அந்த ஏணி வழியாவே திரும்பி ஏறி தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஏறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த கும்பல்ல இருந்து வந்த ஒருத்தன் மட்டும் இவனுங்களை பாத்துறான். அவனையும் இவன் கண்ணை வச்சு சுட்டு பாக்குறான். அவனை சுட முடியல, எப்படியாவது வரலாம்டான்னு சொல்லிட்டு அவனும் வரான். அவனும் இவனுங்க கிட்ட நெருங்க நம்மாலும் போட்டு அவனை போட்டுறான். அங்கேயே ஒருத்தன் கைமாயிடுறான். அவனும் செத்துட்டான் போல. அவனோட அவ்வளவுதான் சொல்லிட்டு இவனும் டார்ச் அடிச்சு பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு கும்பலே நிக்கிறானுங்க. இவனுங்களை கொல்லாம விட மாட்டானுங்க போல, வெறித்தனமா தேறானுங்க. இந்த கும்பலை பார்த்தா இவனுங்க 2 பேரும் பயத்திலே பாத்துட்டு இருக்கானுங்க, என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு. இவனுங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கலன்னா இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு ஏணி படிக்கட்டுல ஏறிக்கிட்டே இருக்கானுங்க. அது கிட்டத்தட்ட 1000கணக்கான அடியில இருக்கும் போல. ஒரு வழியா அந்த குகையை விட்டு இவனுங்களும் முண்டி தண்டி வெளியே வந்துடுறானுங்க. பாருங்க பார்க்க எவ்வளவு சின்னதா இருக்கானா, கீழே பார்க்கும் போது ஒரு சுரங்க உலகமே இருக்கு. இந்த குகையை விட்டு வெளியே வந்த இவனுங்களும் ஒரு நெருப்பு வெடியை உள்ள போட்டு
விடுறானுங்க. போட்டா கீழே ஒரு உலகமே இருக்கு, கண்டிப்பா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்த வச்சு உள்ள போட்டு விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க கொஞ்சம் தூரம் ஓடினதுமே அந்த இடமே வெடிச்சு செதறுது. அந்த பனிக்கட்டியோட இந்த படத்துல மியூசிக் கொடுத்துருந்தானுங்க பாருங்க, அவ்வளவு ஒரு தரமா இருந்துச்சு. கூடவே இவனுங்க வச்சிருக்க வெடியும் செம்ம பவரா இருக்கும் போல. வெடிச்ச உடனே அந்த இடமே சில்லு சில்லா போயிருது. இவனுங்களும் தப்பிச்சு போறதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் கொஞ்சம் தூரத்துல வந்து நின்று பாக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கும்பல்லாம் கண்டிப்பா காலியா இருப்பானுங்க, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கிட்டே நிக்கிறானுங்க. சரி நம்ம 2 பேர் தான் இருக்கோம், எப்படியாவது நம்மளாவது தப்பிச்சு வீட்டுக்கு கிளம்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பொறுமையா அந்த பனிக்கட்டில நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கானுங்க. போயிட்டு இருக்க வழியில தான் இவனுங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த உடஞ்சு போன அந்த பிளைட்டை பாக்குறானுங்க. இதுக்குள்ள நம்ம தங்கிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கதவை ஒருத்தன் போய் வேகமா திறக்க, சரி இதுக்கு உள்ள இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வேகமா உள்ள போயிட்டு 2 பேரும் கதவை இழுத்து சாத்திக்கிறானுங்க, எந்த பனியும் உள்ள வரக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கத்து என்ன யோசிக்கிறானுங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போறது கடைசி 2 பேர் தான் இருக்கும். அந்த யார் 2 பேர்னா அந்த லேபோட கோச்சும் அவனுக்கு கூட வேற செய்யற ஒரு குல்லா போட்ட பையலும் இருக்கான். இவனுக்கு என்னன்னா, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்ததை விட ஒருத்தனை பறி கொடுத்துட்டமேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி அப்படின்னு. பதிலுக்கு அந்த குல்லா போட்ட பையலும் அவர்கிட்ட சொல்றான், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சார், நம்ம தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம், நம்மளாச்சும் எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் இவனும். மறுநாள் காலையிலே ஆயிருது. காலையிலன்னு பார்க்கும்போது அது காலையிலன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா பனி தான். அது என்ன நாள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இவனுங்களும் பைனாகுலர்லாம் வச்சு தேடி பாக்குறானுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போற தீவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலர் வச்சு தேடிட்டு இருக்கானுங்க. எல்லாமே புகை மூட்டமா தெரியுது ஃபுல்லா இவனுங்களுக்கு. இவனும் விடாம அந்த தீவு எதுவும் தெரியுமா அப்படின்னு உத்து பார்த்தா அங்க ஒரு படையே வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்களை கொல்றதுக்காக. இவனுங்களை கொல்றதுக்காகவே இல்ல, இவனுங்களை நாட்டை கொல்றதுக்காகவே வந்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த இந்த குல்லா போட்ட பைய, ஐயோ சார் நம்ம செத்தோம், நம்மளை கொல்றதுக்காக ஒரு கூட்டமே வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு நிக்கிறானுங்க. அப்பதான் இந்த லேபோட கோச்சுக்கு ரொம்ப பயம் வருது, நம்ம தான் பாம்பெல்லாம் வச்சமே இவனுங்க சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எப்படியாவது இவனுங்கள இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா அவனுங்களும் விடுற மாதிரி தெரியல, நம்மளும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாரு. போக போக அவனுங்களும் கிட்ட நெருங்கி வந்துடுறானுங்க. எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க 2 பேரும் 4 ஸ்டெப் வைக்கவங்களையும் இவனுங்க 10 ஸ்டெப் வைப்பானுங்க போல, பறந்து பறந்து ஓடியாரானுங்க. அவனுங்களும் வரதை பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் வருவானுங்க போல. இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. இவனுங்களால ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. இவனுங்களும் அந்த இடத்த தாண்டறதுக்காக அந்த பழைய பாலத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கானுங்க. பாலமும் ரொம்ப வீக்கான பாலம் வேற. பின்னாடி திரும்பி பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கானுங்க. கீழே பார்த்தா ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தை பார்க்காம அந்த ஆளு வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா குறுக்க பள்ளத்தை பார்த்தோன்னா திடீர்னு தாண்டிடுறாரு. தாண்டின வேகத்துக்கு கரெக்டா அந்த பள்ளத்தை தாண்டி கொஞ்சம் விழுந்துடுறாரு. அடுத்ததா இந்த குல்லா போட்ட பையன் வேக வேகமா ஓடி போறான். அவனும் ஓடி போய் அந்த பள்ளத்தை எப்படியோ ஒரு வழியா தாண்டிடுறான். இவனுங்களும் பின்னாடி துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் தப்பிச்சு போன அந்த பாலத்து வழியாவே இவனுங்களும் கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துடுறானுங்க. இவனுங்க 2 பேரும் திரும்பவும் ஒரு பாம பத்த வச்சு பாக்குறானுங்க. எப்படியாவது இந்த வாட்டியாவது பாம போட்டு தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிக்கு அதுக்கும் அது பத்த கூட மாட்டேங்குது. இவனுங்களும் ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறானுங்க. அது பத்தவே இல்லை. கடைசியில திடீர்னு புடிச்சுக்குது. எப்படியாவது ஓடிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. நேரம் போக போக இந்த கும்பல்ல உள்ளவனுங்க எல்லாரும் இவனுங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களாலையும் கொஞ்சம் தப்பிச்சு போக முடியல. ஏன்னா கடைசியில இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த ஒரு பயத்திலே இவனுங்க ஓடிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் வச்ச பாம்புக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலர் வச்சு பாக்குறானுங்க. கடைசியில பார்த்தா அந்த பாம்பு அந்த இடத்துல அணைஞ்சு போயிருக்கு. பக்கத்திலேயே பனி கட்டி இருக்கனால இதை பார்த்து அவனோட பாசும், என்னடா இது இப்படி அணைஞ்சு போயிருச்சு, இதை போய் நான் திரும்ப பத்த வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறான். இந்த ஆளு கையை பிடிச்சிட்டு, சார் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றான். இவனுங்களுக்கு ஆப்போசிட்னு பார்க்கும்போது இந்த கும்பல் எல்லாமே வேக வேகமா ஓடி வரானுங்க. வரவனுங்க எல்லாரும் இவனுங்கள்ட்ட பக்கத்துல கொஞ்சம் நெருங்கிடுறானுங்க. இதை பார்த்து அவனோட தலைவனும், இந்த பாம்பை போய் நான் பத்த வச்சுட்டு வரேன் இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனை தட்டி விட்டு ஓட பாக்குறான். இவனும் விடவே மாட்டான். இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பத்தி எந்த கவலையும் படக்கூடாது, நீ பயப்படவும் கூடாது, ஏன்னா நீ தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதை போய் நான் பத்த வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பத்த வைக்க போறான். இவனும் இந்த பாம்பை போன உடனே பத்த வைக்கிறான். பத்த வச்சோன்னா அந்த பாம்பு உடனே பிடிச்சிக்குது. சரி இது தூக்கி போட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தூக்கி போறான். தூக்கி போடக்கூடிய அந்த பாம்பு திடீர்னு அந்த இடத்துல வெடிச்சிருது. அந்த பாம்பு வெடிச்சது இல்லாம அங்க இருந்த பாலம் கூட செதஞ்சு உடஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஆப்போசிட்ல இருந்த பாதி பேர் காலி ஆயிடுறானுங்க. பாதி பேர் காலியானது பெரிய விஷயம் இல்ல, அந்த மனுஷன் அந்த இடத்துல செத்து போயிடாரு. பாவம் கடைசியில நம்ம அந்த குல்லா போட்ட ஒரு பையதான் இருக்கான். அவனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பாம்பு வச்சு வெடிச்சு செதறின அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பாலமே 2ஆ போயிருது. கடைசியில எங்கிட்ட ஒரு பாதி அங்கிட்ட ஒரு பாதியா இருக்கு. இங்கிட்டு மக்கள் இருக்கானுங்க, அங்கிட்டு நம்மால ஒரு ஆள் இருக்கான். இதை பார்த்த நம்ம குல்லா போட்ட பையன் அந்த இடத்துல ரொம்ப பதறி போயிடுறான். ஐயோ நம்ம தலைவரும் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்க்கும்போது இவனுங்க ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. ரொம்ப பயமாவும் ஆகுது. இவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கவனுங்களும் வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நீயும் மாட்டடா அப்படின்னு சொல்ற மாதிரி இவனுங்க எல்லாத்தையும் பார்க்கும் போதே ரொம்ப கொடூரமா இருக்கானுங்க. கூடவே மிருகம் மாதிரி இருக்கானுங்க. இவன் வந்து பாக்குறான், என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா, இவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாலமே 2ஆ போயிருச்சு. அதை பார்த்து இந்த மொட்டை பயலுக்கு செம்ம கோவம் ஆயிருச்சு. இன்னைக்கு இவனை கொல்லலாம்னு நினைச்சுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த குல்லா போட்ட பயலும் பாக்குறான், நீ என்ன கொல்லவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த பாலம் தான் 2ஆ போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை பயலும் வேகமா பாக்குறான், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி. இந்த காட்டுவாசி பயலுங்களுக்கு இவன் மேல செம்ம
செம்ம வெறி, இவனுங்களை கொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாலம் வேற ரெண்டா போயிருச்சு, நம்ம எங்கேயும் போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது நம்ம குல்லா போட்ட பையன் ஒரு ஆள் மட்டும்தான், அவன் தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவனும் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு எந்த பக்கத்து வந்தோம் எந்த பக்கத்து போனோன்றது கொஞ்சம் கூட தெரியல. அவனும் முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்டாவது போலாண்டான்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. என்னடா இந்த கதை ஏதோ மொட்டையா முடியுதே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படம் வந்து வெறும் பாகம் 1 தான். பாகம் 2 வந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு போடுவோம். 2வது பாகத்தோட ஆரம்ப கதையிலையும் இவன் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் தப்பிச்சு போறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து முழுசா பார்த்தவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். கூடவே இன்ஸ்டாகிராம் லிங்கையும் கீழே கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த படத்துல உங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கறேன். பை பாய்.